Hi friends, welcome to RKR Samayal. இன்னைக்கு நம்ம RKR Samayal டேஸ்டியான ரவா குதிரைவாலி ரவா கிச்சடி செய்ய போகிறோம். இது வந்து சிறுதானிய வகையை சேர்ந்ததுங்க. அதனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி சேர்த்திக்கிறத விட இந்த மாதிரி சிறுதானிய வகையை சேர்ந்த குதிரைவாலியை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா உடலுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஓகே, வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம RKR சமையல் 007க்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம RKR சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு தவாவை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நாம் 1 கப் குதிரைவாலி எடுத்துக்கலாம். அதை வந்து லைட்டாக ஒயிட் ரவாவெல்லாம் வறுத்தெடுப்போம்ல, அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. நீங்கள் ரெகுலராக எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதைவே நாம் ஆயில் விட்டுக்கலாம். ஓகே, ஆயில் சேர்த்தியாச்சு. இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற குதிரைவாலியை அதுக்குள்ளே சேர்த்தி நல்லா வறுத்து எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். ஓகே, 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வந்து ஒரு குக்கரில் நாம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நாம் தாளிச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் சேர்த்திக்கோங்க. ஒரு 100 ml ஆயில் சேர்த்திருக்கிறேன். 100 ml விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு 75 ml ஆயில் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு ரவாவுக்கு எவ்வளோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம். ஓகே, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திக்கோங்க. ரவை அதனால் வந்து நாம் அதிகமாக இந்த கடலை பருப்பெல்லாம் சேர்த்திட்டோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, 1 டீஸ்பூன் உளுந்து, தாளிக்கிற வெள்ளை உளுந்து சேர்த்திக்கலாம். ஓகே, இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நாம் சாப் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வெங்காயம் வரைக்கும் நீங்கள் சாப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து சேர்த்திக்கோங்க. ஓகே, இதை நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டிருக்கிறேன். மிளகாய் வத்தல் ஒரு 3 போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு அரை கட்டி அளவு நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 7 பல் பூண்டு. ஓகே, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியை சின்னதாக சாப் பண்ணி எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தக்காளி போட்டால் இதுக்கு போதுமானது. கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளின்னு எடுத்துருக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம பூண்டு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதேமாரி இஞ்சி அதே அளவு எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி அதை வந்து கல்லில் வச்சு தட்டி அதுக்குள்ளே சேர்த்திக்கோங்க. அப்படியே சேர்த்த வேண்டாம், தட்டி சேர்த்துனா தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம இப்போ 1 டம்ளர் வந்து குதிரைவாலி எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும்னா 2 டம்ளர் வரைக்கும் விட்டுக்குங்க. ஓகே, இது நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். ஓகே, இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் சேர்த்திக்குங்க. ஓகே, இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது இந்த அளவுக்கு கொதி வந்த பிறகு நாம் எடுத்து வச்சிருக்கிற குதிரைவாலியை உள்ளே சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து 3 டம்ளர் வரைக்கும் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். 2லேருந்து 3 வரைக்கும் கூட தண்ணி சேர்த்திக்கலாம்.
இது ரொம்ப குழஞ்செல்லாம் போகாது. ஓகே, இது வந்து நல்லா இப்படி அலசி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ குக்கர் விசில் போட்டு விட்ருங்க. ஓகே, ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து ரொம்ப குழையாமல் சூப்பரான ரவா குதிரைவாலி ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு பவுலில் நான் மாற்றுறேன். வாவ், சூப்பரான குதிரைவாலி ரவா கிச்சடி ரெடி. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவோடு நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.